ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மாட்டுப்பொங்கலுக்கு கோலம்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து கோலம்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே எப்பவும் போல் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே புது ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டாங்க. இன்றைக்கி சமையல் வேலையும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. காலையில் வந்து இட்லி கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு முடித்தோம். ஆஃப்டர்நூனுக்கு வந்து படைக்கிறதுக்காக அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாயலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பலை இதெல்லாம் வந்து கட்டி வாசல்லாம் கட்டுவாங்க, சாமிக்கெல்லாம் வைப்பாங்க. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை நடந்துகிட்டே இருக்குது. என்ன சமையல் சொல்லிட்டு நான் வந்து தனியாக வந்து அம்மா விட்டு மாட்டு பொங்கல் லஞ்ச் மெனுன்னு சொல்லிட்டு போடுறேன். பொங்கல் குழம்பு பாருங்களோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு வச்சு அந்த சட்டிலேயே சூடு பண்ணி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை, மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வடையும் செஞ்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பசங்க எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பசிக்குது வடைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சமைச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலையில போட்டு பரிமாறி படைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து மாமாக்காக இலை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடு வீட்லேயும் வந்து இலை போட்டிருக்காங்க. பசங்க எல்லாமே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெளியில் ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு தீபாத்திரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து காமிச்சாச்சு. நம்ம சமைச்ச எல்லா சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டையிலேயே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு மாதிரி செஞ்சு அதையும் வச்சு படைப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா கிட்ட வந்து அவங்க தாத்தா கிட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி மாட்டுப்பொங்கலுக்கு கொண்டாடுவீங்க? ஊரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு வச்சுருந்தா மாட்டுக்கு பெயிண்ட் அடித்து இந்த இலையெல்லாமே கட்டி அதுக்கப்புறம் மாட்டுக்கு படையல் பண்ணி மாட்டுக்கு வடை, பொங்கல், கொழுக்கட்டை இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணுவாங்க மாமா வீட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர வந்து பார்த்திங்கன்னா மாடு எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பசங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க.